ஓகே, தேங்காய் சேர்த்துடலாம். நம்ம பருப்பு வேக வச்சு வந்து வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் லிவ் வித் மீ இன் ஜப்பான். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோவா செலிப்ரேஷன்ஸ்லாம் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஆனால் என்ன லீவ் இருக்கும். ஸோ அதனால் வீட்டில் டிவியில் நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்த்துட்டு நிறைய விருந்து மாதிரி சாப்பிடுவோம். ஸோ அந்த விருந்து தான் வந்து இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. நான்வெஜ்ஜில் கொஞ்சம் அப்பப்போ ட்ரை பண்ணுறது, வெஜ்ஜில் ட்ரை பண்ணுறது, அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஏதாவது 1-2 டிஷ் தான் வந்துட்டு செய்வோம். பட் இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக ஒரு மெனு மாதிரி செய்யலான் இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நிறையா வெஜிடபிள்ஸு எல்லாமே வாங்கிட்டு கூடவே வந்து பார்த்திங்கன்னா வாழை இலையும் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம ஊர்லலாம் வந்துட்டு இந்த வாழை இலை வாங்குறதெல்லாம் வந்து அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்காது. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷல் தான். ஏன்னா வந்துட்டு இங்கே இந்தியன் ஸ்டோர்ஸ்லலாம் வந்து அவங்க இந்தியாவிலேருந்து வர வச்சா தான் வந்து எங்களுக்கு இங்கே கிடைக்கும். இல்லைனா வந்துட்டு வாழை இலைலாம் கிடைக்காது. வர வச்சுருந்தாங்க இந்த வாரத்துக்கு. கரெக்டாக இந்த தமிழ் புத்தாண்டு வரவுமே சரி ஓகே வாங்கி வந்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாழை இலைலாம் வாங்கி வந்திருக்கேன். வெஜ் மீல்ஸ்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த சாம்பார், கூட்டு, பொரியல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு 10 டிஷ்ஷஸ் தான் வந்துட்டு இன்றைக்கி செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கேன். தமிழ் நியூ இயர் அப்போ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல், மே இந்த மந்தில் எல்லாருக்கும் ஸ்கூலும் லீவ் விட்டுரும். ஸோ அதனால் எல்லோரும் ஜாலியாக லீவ் ஹாலிடேஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ என்னென்ன பண்ண போகிறேன் எல்லாத்தையுமே வந்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் அவரைக்காய் சாம்பார் தான் செய்ய போகிறேன். அவரைக்காய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் அவரைக்காய் இங்கே கிடச்சிது. ரொம்ப நாள் ஆச்சு இந்த அவரைக்காய் சாப்பிட்டு. இங்கே அவரைக்காய் கிடைக்கும், பட் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நீளமாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். பருப்பு பாயாசம் செய்ய போகிறேன். அதுக்கும் பருப்பு ஊற வச்சுருக்கேன், அதையுமே வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேன். சாம்பார் அப்புறம் பாயசத்துக்கு பருப்பு அது ரெண்டுத்தையுமே வந்து ஸ்டவ்வில் ஏற்றிட்டேன். பருப்பெல்லாம் வேகிறதுக்குள்ளார வெஜிடபிள்ஸு எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி ரெடி பண்ணிக்க போகிறேன். இது ப்ரீ ப்ரிப்ரேஷன் முன்னாடியே பண்ணிட்டோன்னா டக்குன்னு செஞ்சிடலாம். ஆனால் ப்ரீ ப்ரிப்ரேஷன் எதுவுமே செய்யலை அப்படின்னா இது கொஞ்சம் டைம் ஆகும். கட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். சாம்பாருக்கு அதுக்கப்புறமா பொரியலுக்கு எல்லாத்துக்கும் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் சாப் பண்ணிகிட்டே இருக்கேன். இது வந்து பருப்பெல்லாம் வெந்துட்டுருக்கு. அண்டு இங்கே வந்து மாங்காவும் கிடச்சிது. மாங்காய் ஃப்ரெஷ்ஷாகவே கிடச்சிது. ஆனால் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், எனக்கு கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்கொயராக பீஸ் பண்ணி ஃப்ரீசரில் வந்து போட்டு வச்சுட்டாச்சு. இங்கே வந்து எல்லாருமே இந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ இந்த மாங்காய்லாம் ஃப்ரீசர்லேருந்து இப்போ எடுத்துகிட்டு இதில் வந்து மாங்காய் பச்சடி வந்து செய்ய போகிறேன். இப்போ இந்தியாவில் வந்து இந்நேரத்துக்கு மாங்காய் சீசன்லாம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன்ல. இன்னும் கொஞ்ச நாளில் இங்கேயுமே வந்து மாம்பழம்லாம் கிடைக்கும். ஆனால் என்ன விலை தான் ஜாஸ்தியாக இருக்கும். அதுவும் ஒரு 2 வெரைட்டி தான் வரும். இப்போ இந்த மாதிரி சீசனில் வாங்குகிற மாங்காய் தான். இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு தான் நம்ம வந்து இங்கே 1 இயர் வரைக்கும் சாப்பிட முடியும். நார்த் இந்தியாவிலேருந்து கூட வரும், கேசர் மாங்கான்னு சொல்லுவாங்க, அது ஒன்று வரும்.
பருப்புலாம் வெந்துருச்சு. அடுத்து அப்படியே ஒவ்வொன்றா செய்ய ஆரம்பிச்சிடலாம். வந்து மாங்காய் பச்சடி இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அது கொஞ்சம் வெந்துட்டு மாங்காய் கொஞ்சம் வேகணும்ல அந்த காரத்தில். ஸோ அதுக்காக இன்றைக்கி வந்து அயன் கடாய் தான் எடுத்திருக்கேன். கடாயா அது தவாவா பேனா? குட்டி பேன், அயன் பேனு. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு ஜீரகம் சேர்த்துட்டு சாம்பாருக்கு பருப்பு வெந்துருச்சு. கடுகு பொரியுது. இதில் வந்து பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துட்டு மாங்காய், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், போட்டு இதை மூடி வைக்கணும். சாம்பார் செஞ்சிடலாம். இப்போ சாம்பாருக்கு வந்து பருப்பு வெந்துருச்சு. காய்கறிலாம் சேர்த்துருக்கேன். கூடவே வந்து சாம்பார் தூள் தேவையான அளவு சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி இதை வந்து ஒரு விசில் 2 விசில் வர வைக்க வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குக்கரில் ஏற்றுறதெல்லாம் ஏற்றிட்டோன்னா நம்ம அடுத்த வேலைகள்லாம் கொஞ்சம் அப்படியே செய்யலாம். குக்கர் வந்து விசில் வர வரைக்கும். அதுக்கு தான் பாயசத்துக்கு பருப்பும் வெந்துருச்சு. இதில் வெல்லம் சேர்த்து முந்திரி ஏலக்காய் வறுத்து போடுறோம். அதை கடைசியாக செய்வோம். இப்போதைக்கு எனக்கு இந்த குக்கரில் வந்துட்டு அரிசி சேர்க்கணும் சாதத்துக்கு. ஸோ அதுக்கு அடுத்து ரெடி பண்ணலாம். ஓகேவா? இது இருக்கட்டும் ஒரு சைடு. நல்லா மாங்காய் வந்து நல்லா வேகணும். அது கொஞ்சம் டைம் ஆகும். ஆனியன்லாம் சாப் பண்ணி எடுத்துக்கிறேன் பொரியலுக்கு, வடைக்கு, எல்லாத்துக்கும். சீரகம் எல்லாத்துலேயும் சேர்ப்பேன். உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் செய்யுங்க. சில பேருக்கு அந்த வாசனை பிடிக்காது. மாங்காய் பச்சடியில் இந்த பாதி உப்பு சேர்த்துக்கிறேன். என்ன தான் குக்கர் வந்துட்டு நல்லா இருந்தாலும் எப்பயாச்சும் இந்த மாதிரி மக்கர் பண்ணும். ஓகே, இங்கே கடுகு பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் நல்லா வறுபட்டதும் காய்கறிலாம் சேர்த்தோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வெஜ் மீட்லாம் சமைச்சு. இப்போ வந்து வாழைக்காவும் உருளைக்கிழங்கும் சேர்த்துருக்கேன். சரி, இந்த வறுவலுக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்றேன். இது வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் மாறும். பெரியவங்க மட்டும் சாப்பிட்றாங்கன்னா நல்லா காரமாக எண்ணெய் அதிகமாக ஊற்றி செய்யலாம். இப்போ வந்து கிருஷியும் இருக்கிறனால கொஞ்சம் பார்த்து தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. காரம்லாம் நம்மளும் வீட்டில் அப்பப்போ காரமாக சமைச்சு தான் சாப்பிட்றோம். ஆனால் வந்துட்டு ஊருக்கு வந்தால் சாதாரணமாக வைக்கிற சாம்பார், சாதாரணமாக செய்கிற பிரியாணி எல்லாமே வந்து ரொம்ப காரமாக இருக்கிற மாதிரி தோணும். எங்களுக்குமே நாக்கு செத்து போயிருச்சா என்னன்னு தெரியல. ஆனால் வீட்டில் காரமாக தான் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம ஊர் மாதிரி வர மாட்டேங்குது. நிறைய பேர் வந்து நினைப்பாங்க நான்வெஜ்லாம் சமைக்கிறது ரொம்ப கஷ்டம்ப்பா, எப்படி தான் அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி சமைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான்வெஜ் சமைக்கிறது வந்து க்ளீனிங்கு அந்த மாதிரி ஒர்க் தான், அந்த ப்ரீ ப்ரிப்ரேஷன் அந்த வேலை தான். சமைக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா சும்மா உப்பு, மஞ்சத்தூள் அந்த மாதிரி பேசிக்கான மசாலாஸ் போட்டாலே போதும். அந்த நான்வெஜ்ஜோட டேஸ்ட்டே வந்து நமக்கு தூக்கி கொடுத்துரும். ஆனால் வெஜ்ஜு வந்து அந்த மாதிரி கிடையாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஷ்ஷுக்கு ஒவ்வொரு வேரியேஷன் இருக்கும். அதெல்லாம் பார்த்து பார்த்து செய்யணும். சிலது வந்துட்டு இப்போ இதுவே வந்து தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா வறுவல் மாதிரி இருக்காது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் செய்கிற மாதிரி இருக்கும். வெஜ்ஜு குக் பண்ணுறது ஈஸின்னு நினச்சிட்ருக்கோம், பட் கிடையாது. இப்போ மீன்லாம் இந்த மீன் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா,
அந்த குழம்புல வச்சா நல்லா வாசனையாக இருக்கும் அப்படிலாம் தெரியும். ஆனால் வந்துட்டு வெஜ்ஜில் வந்துட்டு சில முருங்கைக்காய்லாம் இப்போ சேர்த்து குழம்பு வச்சா சாம்பார் வச்சா நல்லா இருக்கும்னு நினைப்போம். ஆனால் சில முருங்கைக்காய் வந்துட்டு ஒரு மாதிரி வாசனை வந்துடும். இது வந்து அந்த சாம்பாரே வந்து கெடுத்து விட்டுரும். ஸோ அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும். ஓகே, சாம்பாரும் ஆயிடுச்சு குயிக்காக. அடுத்து இதில் அரிசி வச்சிடலாமா? இப்போ பேசிகிட்டு இருக்கப்போ ஒரு கன்ஃபியூஷன். இப்போ நம்ம வந்து அரிசி வச்சு தானே சாதம் செய்ய போகிறோம். எனக்கு இப்போ ஒரு டவுட் என்னென்னா, இதை வந்து அரிசி வச்சிடலாமான்னு சொல்லணுமா, சாதம் வச்சிடலாமான்னு சொல்லணுமா? இப்போ ஆனால் சாதம் செய்ய போகிறோம். மூக்கு புடப்பாக இருந்தால் இந்த மாதிரிலாம். மாங்காய் பச்சடிக்கும் இந்த வறுவலுக்கும் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்குறேன். இது கொஞ்சம் கலராக இருக்கும், காரமாக இல்லைனாலும். மாங்காய்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த 3 ஸ்டவ்லையும் 3 வேலை கொடுத்தாச்சு. அடுத்து நம்ம வந்து வடைக்கு உளுந்து ஊற வச்சுட்டேன். அதை இப்போ வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். வடை பாயசம் இல்லாமல் நமக்கு விருந்து கம்ப்ளீட் ஆகாது. ஸோ அதனால வடைக்கும் போட்டாச்சு. 3 பேர்னாலும் சரி சமைச்சு சாப்பிட்றது அப்படின்ட்டு சும்மா தண்ணி தொளிச்சு அரைச்சி எடுத்துடலாம். தேங்காய் எண்ணெய் சேர்ப்பேன், அந்த வாசனை கொஞ்சம் பிடிக்கும். அதனால் மாங்காய் பச்சடிக்கு வெல்லத்தையும் சேர்த்துக்கிறேன். மாங்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. ஓகே, வடை மாவு ரெடி. இப்போ தான் ஒரு செட்டு ஆயிருக்கு. இப்போ அடுத்த செட்டுக்கு ரெடி பண்ணோம். பொரியல் அப்புறம் ரசம் எல்லாமே வந்து வைக்கணும். இப்போ ஸ்டவ் காலி ஆயிடுச்சு, அதனால எல்லாத்தையும் கடைக்கடைன்னு ஏற்றிடலாம். வெஜ்ஜு ரெசிபீஸ்லாம் நமக்கு இங்கே அடிக்கடி ஏன் செய்ய முடியறது இல்லைன்னா, நமக்கு நம்ம ஊரில் விளையிற காய்கறிகள் அதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு தான் நமக்கு பழக்கம். இங்கேயும் நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் கிடைக்க தான் செய்யுது. ஆனால் அதெல்லாம் எப்படி வந்து செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரில. சிலது தெரியும், சிலது செஞ்சு சாப்பிடுவோம். ஆனால் அது ப்ராப்பராக ஒரு என்ன சொல்கிறது, இந்த விருந்து இந்த மாதிரிலாம் செய்யணுன்னா நம்ம ஊரில் கிடைக்கிற நிறைய காய்கறிகள் வந்துட்டு இங்கே கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே கிடைச்சாலும் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த முருங்கைக்கீரைலாம் எங்கள் வீட்டில் சும்மாவே கிடக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டு இங்கே வந்து 700 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கோம். 700 எண்ணுக்கு வாங்கிட்டு வந்திருக்கோம். இதுவுமே வந்து வாரமும் வந்து இந்த மாதிரி முருங்கைக்கீரைலாம் வந்து வர வைக்க மாட்டாங்க. வர வைக்கிற வாரம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்கிடுவோம். வாழைப்பூ, வாழைத்தண்டு, முருங்கைக்கீரை இதெல்லாம். சரி, இப்போ பொரியல் செஞ்சிடலாம். இது கம்மி குவான்டிட்டி இருக்கிறனால கூட வந்து ஒரு கேரட்டை வந்து துருவி சேர்த்துருக்கேன். கடையெல்லாம் பொரிஞ்சிருச்சா, அதில் போட்டுடலாம். அப்பா அடுத்தடுத்து வேலை இருந்துகிட்டே இருக்குப்பா. ஊரில் இதெல்லாம் சும்மா கிடச்சிட்டு இருக்கப்போ ஓவராக அழிச்சாட்டியும், இது எனக்கு பிடிக்காது, அது எனக்கு பிடிக்காது, இப்படி செஞ்சால் பிடிக்காது, அப்படி செஞ்சால் பிடிக்காது, அந்த மாதிரி சொன்ன ஆளில் நானும் ஒருத்தி. ஆனால் இங்கே வந்து பாருங்கள், கிடைச்சா போதும் அப்படின்ட்டு கடைக்கு ஆளாக போய் வாங்கிட்டு வந்து, இல்லைன்னா தீந்துருமே அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு அதை எப்படி வந்தாலும் சமைச்சு சாப்பிட்றது. நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, ஒரு கீரை கூட விட்டு வைக்கக்கூடாது. இங்கே வந்து ரசத்துக்கு பூண்டு தட்டி வச்சு கடுகு பொரிஞ்சதும் சேர்த்துட்டேன். கருவேப்பிலை சேர்க்கணுமா? கருவேப்பிலையும் கண்ணில் ஊற்றி யூஸ் பண்ண வேண்டியதாக. இந்த முருங்கைக்கீரை வேற சேர்க்கும் போது நல்லா இவ்வளோ நிறைய இருந்த மாதிரி இருப்பான். ஆனால் பொசுக்குன்னு சுருங்கி போய் ஹார்ட் அட்டாக் கொடுத்துருவான். இங்கே பாருங்கள் எவ்வளோ சேர்த்தேன். பேன் ஃபுல்லாக சேர்த்த மாதிரி இருந்துச்சு, இப்போ ஒன்றுமே இல்லை. ஒரு 4 வாய்க்கு தான் வரும் போல். எல்லா கீரையுமே. ஐயோ, முருங்கைக்கீரை அதில் ரொம்ப மோசங்க. அது 1000க்கு பேர் ரொம்ப நேரம் ஆகும். இது
மற்ற கீரையாச்சும் அட்லீஸ்ட் கட் பண்ணிடலாம். நான் ஒரு இலையாக பார்த்து ஆஞ்சி எடுக்கணும். அவ்வளோ நேரம் எதுக்குடா போட்டோம் அப்படின்ட்டு இருக்கும். பொரியல் ஆயிடுச்சு. வந்து எட்டி பார்க்குற மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே. தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காய் இது வந்து பார்த்திங்கன்னா டெசிகேட்டட் கோகோனட்டு. ஃப்ரெஷ் கோகோனட் வாங்கி அது துருவி வச்சு அப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது போக ஆல்டர்னேட்டிவாக குயிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி டெசிகேட்டட் கோகோனட் வாங்கி வச்சுக்கலாம். நல்லா டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்குது. அவங்களே நல்லா துருகி பேக் போட்டு வச்சிடுறாங்களா, அதனால் இந்த மாதிரி பொரியலுக்கெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் என்ன அந்த ஃப்ரெஷ்னஸ் வருமானு கேட்டால் அது கொஞ்சம் டவுட்டு தான். நம்மளும் என்ன பண்ணுறோம், தேங்காய் அப்படியே உடைச்சா செய்ய போகிறோம். நம்மளுமே வந்து அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு தான் செய்கிறோம். ஆனால் அந்த டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. டெசிகேட்டட் கோகோனட் வந்து இந்த மாதிரி பொரியலுக்கு அப்புறம் மற்ற இதுக்கெலாம் அரைச்சி ஊற்றுறதுக்கெலாம் நல்லா இருக்குது. சட்னிக்கு வந்து இந்த ஃப்ரெஷ் கோகோனட் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கு. பாயசத்துக்கு அடுத்து முந்திரியெல்லாம் வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். முந்திரி, திராட்சை. இந்த சைடு ரசம் ஆகிட்டுருக்கு. பொரியல் ஆனோடனே இதை வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். வடை மட்டும் போட்டு எடுக்கணுமா? இன்னும் எத்தனை 2 டிஷ் இருக்குது. இதை எடுத்து வச்சிடலாம். ஓகே, இப்போ வடை மாவுக்கு வெங்காயம், அப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். உப்பு சேர்க்கணும். வடை மாவு ரெடி. ரசம் ஒரு கொதி வந்துருச்சு. கொத்தமல்லி போட்டு ரசத்தை இறக்கிடலாம். வெல்லம் வந்து இந்த வடிகட்டுறதுக்காக தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதை வந்து நம்ம பருப்பு வேக வச்சோம் இல்லையா, பருப்பு பாயசத்துக்காக அதில் சேர்த்துட்டா பாயசம் வந்து ஒரு கொதி வந்துட்டுச்சுன்னா பாயசம் ரெடி ஆயிடும். இந்த ஸ்வீட்டு காரம் எல்லாம் சேர்ந்து செய்கிறப்ப நம்ம வந்து இந்த கரண்டியை மட்டும் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, இல்லைன்னா டேஸ்ட்டே அப்படியே மாறிடும். ஓகேங்களா? இது வந்து ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா அந்த முந்திரி, வறுத்த முந்திரியை கடைசியாக இதில் சேர்த்துடலாம். அப்புறம் வடை போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெய் சூடாக சரி, எண்ணெய் சூடாயிடுச்சு. வடை போட போகிறேன். நானுமே வந்து கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் கிச்சனுக்கு என்ன ஸ்பெல்லிங் அப்படின்னு தான் சுற்றிட்டு இருந்தேன். அப்புறமா கல்யாணம் ஆகிட்டு தான் வந்துட்டு ஒவ்வொரு ரெசிப்பியாக ஒவ்வொரு டிஷ்ஷாக செய்ய ஆரம்பித்தேன். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ரசம் வைக்கிறது, அப்பளம் பொரிக்கிறது, சுடு தண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி பேசிக்காக மட்டும்தான் தெரியும். அப்புறம் தான் எல்லாமே கற்றுக்க ஆரம்பித்தேன். சாதாரணமாக இந்த சாம்பார் வைக்கிறது, குழம்பு வைக்கிறது, ரசம் வைக்கிறது அதெல்லாம் ஒரு கேட்டகரினா, இந்த மாதிரி எண்ணெய் பலகாரம் செய்கிறது அது வந்து தனி கேட்டகரி. பூரி ஆகட்டும், வடைலாம் வந்துட்டு கையிலலாம் வந்து போட்டு பழக்கமே இல்லை. அதெல்லாம் வந்து கல்யாணம் ஆகிட்டு தான் வந்துட்டு செய்ய ஆரம்பித்தேன். பழக பழக அதுவாக அப்படியே வந்துருச்சு. எண்ணெய் பலகாரம் செய்யும்போது மெயினாக வந்துட்டு கையெல்லாம் கொஞ்சம் நமக்கு ஃபஸ்ட்டு பயமாக இருக்கும். தெரிச்சிருமோ இல்லைனா வந்துட்டு இதுவாகிடுமோ அப்படின்ட்டு பயந்து பயந்து செஞ்சிட்ருப்போம். இப்போயுமே இன்னுமே வந்து அந்த பயம் இருக்க தான் செய்யுது. சாம்பார் வந்து தாளிப்பு கொடுத்துடலாம். சாம்பார் ரெடி, ரசம் ரெடி, பொரியல் ரெடி, வறுவல் ரெடி. எண்ணெயிலே சேர்த்து சில பேர் பண்ணுவாங்க தாளிக்கும் போது. வந்து ஃபைனலாக இறக்கும்போது இப்படி போட்டேன்னா எனக்கு நல்லா வாசனையாக இருக்கும். கையிலே வடை போட்டதும் நான் வந்து எக்ஸ்பர்ட்டுன்னு நினைக்காதீங்க, எனக்குமே தெரியாது. ஓகே, இந்த சைடு பாயசமும் ஆயிடுச்சு. அதுலேயும் இதில் கொடுத்துருவோம். எல்லா டிஷ்ஷும் ஆயிடுச்சு. ஸ்டவ்வில் இனிமேல் வேலை இல்லை. ஸ்டவ்வுக்கும் ரெஸ்ட்டு, எனக்கும் ரெஸ்ட்டு. ஃபைனலாக ஒரே ஒரு டிஷ்ஷு பச்சடி செய்ய போகிறேன். அதுக்கு தான் வந்துட்டு குக்கும்பர் தயிர் பச்சடி. இதை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கணும். எனக்கு வந்து பொறுமை இல்லை, அதனால் நான் வந்து இதிலே போட்டுடுறேன் சாப்பரில். கொஞ்சோண்டு உப்பு, அப்புறமா தயிர். இது தாளித்து கொடுக்கணுன்னா கொடுக்கலாம், பட் நான் கொடுக்கல, டைம் ஆயிடுச்சு.
ஓகே, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இனிமே வாழை இலையில எல்லாத்தையும் வந்து சர்வ் பண்ணலாம். எல்லாமே சமைச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து பரிமாற வேண்டியதான். ஃபஸ்ட்டு வந்து மாங்காய் பச்சடி, அடுத்தாப்புல வாழைக்காய் உருளைக்கிழங்கு வறுவல், அடுத்தாப்புல கீரை பொரியல், அடுத்து அப்பளம் வடை, அடுத்து சுட சுட சாதம், தயிர் பச்சடி வைக்க மறந்துட்டேன், இதை வச்சுறேன். அடுத்து பருப்பு, சாதத்துக்கு பருப்பு, நெய் மட்டும் ஊற்றிடுறேன். ஓகே, கூட நெய். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார், ரசம், தயிர், மோர், ஃபைனலாக வந்துட்டு பாயசம். ஸோ மொத்தம் எத்தனை டிஷ்ஷு? காய் மட்டுமே 1 2 3 4 5 6 காய். 6 காய் கூட சாதம், சாம்பார், ரசம், தயிர், எல்லாமே பாயசம். ஃபைனலாக 10 டிஷ்ஷுக்கு மேலேயே வந்திருக்கும் இன்றைக்கி. ஸோ இதுதான் இன்றைக்கி எங்களோட விருந்து, நியூ இயர் விருந்து. ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்டாக வெஜ்ஜு ஃபுல்லாக சமைச்சு சாப்பிட்டு. ஏதாவது ஒரு காய்கறி 2 காய்கறி தான் சேர்த்து சமைப்போம் டெய்லி. ஆனால் வந்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து சமைச்சது நல்லா இருந்துச்சு. ஏன்னா சமைக்கவும் நல்லா இருந்துச்சு, சாப்பிடவும் நல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் வீட்டில் தமிழ் நியூ இயர் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, டேக் கேர் அண்ட் பை ஃப்ரம் ப்ரீத்தி.